இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, அஞ்சலியோட சுயரூபத்துக்கு ஒட்டுமொத்தமா ஒரு முடிவு கட்டணும்னு நினைக்கிறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா, இந்த அஞ்சலியும் இந்த சிந்தாமணியும் இந்த ஒரு வீட்டுக்குள்ள ஆடிட்டு இருக்கிற இந்த ஒரு ஆட்டத்துக்கு ஒரு அளவே கிடையாதுங்க. ஏன்னா, நம்ம பைரவ மொத்தமாவே கீழ தள்ளியாச்சு. இதுக்கு மேல இந்த ஒரு வீட்ல கார்த்திக் அடுத்தது எல்லா அங்கீகாரமும் எனக்கு தான் கிடைக்கணும்னு இந்த அஞ்சலி அவசரப்பட்டு இந்த ஒரு காரியத்த பண்ணிட்டாங்க. ஏன்னா, நம்ம கார்த்திக்கே தெரியாம அந்த ஒரு ₹1,00,000 பணத்தை எடுத்தது தாங்க ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கட்டும், இந்த அஞ்சலியை கையும் காலமாக இந்த கார்த்திக் முன்னாடி நிப்பாட்டணும் குற்றவாளியான இந்த பைரவி துடிச்சிட்டு இருந்தாங்களோ அந்த ஒரு தருணம் வந்துடுச்சுங்க. ஏன்னா நம்ம பைரவி ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அஞ்சலி என்கிட்ட ஆண்டின்னு சொல்லி என்னுடைய காலுக்கு அடியில் இருந்தா. ஆனால் இப்போ இந்த ஒரு கம்பெனியில் அவளுடைய பேர் மாற்றிடுச்சு. சேர்மன் பதவி கிடச்சதும் என்னவே அவள் தலகணம் முடிச்சுக்கிட்டு கேவலப்படுத்திட்டா. கண்டிப்பாக இதுக்கான ஒரு முடிவை நான் தான் மாற்றி எழுதணும்னு நம்ம பைரவி முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு வாயினால் நம்ம கார்த்திக் இந்த ஒரு வீட்டுக்கு இந்த அஞ்சலி தான் ஓனரு, அவள் சொல்கிற மாதிரி நீங்கள் நடந்தால் நடங்க, இல்லை இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்ல வச்சானோ அதே ஒரு முடிவிலேயே இதுக்கு மேலே உனக்கும் அஞ்சலி இந்த ஒரு கம்பெனிக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, பைரவி ஆண்டி தான் இதுக்கு மேலே எல்லா விஷயத்தையும் பார்த்துக்க போகிறாங்கன்னு மாற்றி சொல்ல வைக்கணும்னு ரொம்பவே துடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த சிந்தாமணியோட சூழ்ச்சினால் தாங்க நம்ம அஞ்சலி இப்படி ஒரு நிலைமையில நம்ம கார்த்திக்கிட்ட கையும் காலமாக வசமாக சிக்கனங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்களான்னு ஆரம்பத்தில் நம்ம பைரவியை ஏன்டா பகைச்சிக்கணுன்ற ஒரு நிலைமைக்கு நம்ம அஞ்சலியை எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இப்போ பார்த்தீங்களான்னு நம்ம பைரவியும் நம்ம அஞ்சலியும் பார்த்தீங்களான்னு ரொம்பவே க்ளோஸாக இருந்தாங்க. நம்ம இலக்கியாவும் கௌதமும் வீட்டை விட்டு வெளியே அனுப்புறதில்ல. ஆனால் நம்ம இலக்கியாவும் கௌதமும் அந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அஞ்சலிக்கு 2 கொம்பு முளைச்ச மாதிரி ரொம்பவே நம்ம பைரவியை கீழ்த்தரமாக நினச்சி கார்த்திகை மைக்கு அந்த ஒரு கம்பெனியை அவளுடைய பேரில் எடுத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் சேர்மன் பதவியில் உட்காந்துக்கிட்டாங்க. ஆனால் இதை மொத்தமாக அவளுடைய அழிவு காலமாக அழிச்சிடணும்னு நம்ம பைரவி முடிவு பண்ண ஒரே காரணத்தினால இப்போ இந்த எஸ்எஸ்கேயோட சுயரூபத்தினால அஞ்சலி ரொம்ப நல்லாவே முடிவு பண்ணிட்டாங்க. நமக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் எஸ்எஸ்கேப்பா உடனே உதவி பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம கண்டிப்பாக எந்த ஒரு நிலைமைக்குனாவும் போகலாம், எஸ்எஸ்கேப்பாவும் தாக்சானியும் இருக்கிறமோ நான் இதுக்கு மேலே எதுக்குமே பயப்பட முடியாதுன்னு ரொம்பவே திமிரு பிடிச்ச நிலைமையில் அங்கீகாரத்தோட நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவளுடைய ஆணவத்தையும் அவளோட அழிவையும் ஒரே மொத்தமாக நம்ம பைரவி அடக்கிட்டாங்க. இப்போ நம்ம கௌதம் இலக்கியாவும் திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம கௌதம் இலக்கியாவும் திரும்ப இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க. எப்படி நம்ம கௌதம் கிட்ட இந்த தாக்ஷானியும் இந்த கார்த்திக் அந்த ஒரு சொத்து மதிப்பை ஏமாற்றி கையெழுத்து வாங்கினாங்களோ அதே மாதிரி நம்ம இப்போ எஸ்எஸ்கேவை மிரட்டி தாங்க நம்ம கௌதம் கையெழுத்து வாங்கி இப்போ இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வர போகிறாங்க. ஏன்னா இந்த ரேவதி அம்மாவோட நிலைமையை தாக்ஷானிக்கு தெரியப்படுத்துன்னு சொல்லியே நம்ம எஸ்எஸ்கேவை மிரட்டி அவனை உண்டு இல்லைன்ற ஒரு நிலைமைக்கு வர வைக்க போகிறாங்க. எப்படியாச்சும் இழந்ததை மீட்கணும்னு ஒரு பக்கம் நம்ம பைரவி போராடிட்டு இருக்காங்க. ஆனால் இருக்கிறதவே தக்க வச்சுக்கணும்னு நம்ம அஞ்சலியும் சிந்தாமணியும் துடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா கார்த்திக் மன்னிச்சிரு, இது தெரியாமல் ஒரு டைம் தப்பு நடந்துச்சு. ஆனால் இதுக்கு மேலே கண்டிப்பாக இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையுமே உனக்கு தெரியாமல் மறைக்கவும் மாட்டேங்கன்ற மாதிரி ரொம்பவே மன்னிப்போட கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம கார்த்திகோட ஆக்ரோஷமான கோபத்துக்கு கண்டிப்பாக இவங்களால் பதில் சொல்லவே முடியலைங்க. ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்களான்னு இப்படி தான் நீ அஞ்சலி பண்ணிகிட்டு இருக்க, நீ கண்டிப்பாக 7 ஜென்மத்திலும் திருந்த மாட்டேன். உன்னுடைய சுயரூபத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தாலும் நான் தான் முக்கியமாக இருக்கேன். ஏன்னா நீ இன்றைக்கி திருந்துருவேன் நாளைக்கு திருந்துருவேன்னு நானும் எல்லாத்தையும் பொறுத்து போனேன். ஆனால் இந்த ஒரு பண விஷயத்தில் நீ திருந்துறதாவே தெரிலன்னு அவ்வளோ உறுதியாக சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய.